7 வருஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒருத்தங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. என்னன்றத டீடைலா சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூபில 2017ல இந்த தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகுது. இவரு கல்யாணம் ஆன உடனே அவங்களுடைய வைஃப் கிட்ட டவுரி கேட்டு தொந்தரவு பண்ணிருக்காரு. டவுரி இவங்க கொடுக்கலன்னு இவங்கள வீட்டை விட்டு துரத்திருக்காரு அவரு. சோ உங்க வைஃபை வீட்டுக்கு அமிச்ச அடுத்த வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே இவரு மாயமா மறைஞ்சிடுறாரு, எங்க தேடியும் கிடைக்கல. சோ எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு தேடியும் இவரை கண்டுபிடிக்க முடியல. சோ அதுக்கும் மேல அந்த பையனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த பொண்ணு தான் அவங்களோட பையனை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கு. அதுல ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இவங்க பார்த்திருக்காங்க. அந்த ரீல்ல இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க அண்ட் அவர் கூட இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. சோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் லூதியானால இருக்காங்கன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. சோஷியல் மீடியால இந்த வீடியோ மட்டும் அந்த பொண்ணோட கண்ணுக்கு படாம இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு தான் அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற மாதிரி இந்த ஊரே போர்ட்ரே பண்ணிருக்கோம். இப்போ இந்த வீடியோனால இவரோட சுயரூபமும் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா மூலமா உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க.